எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த உலகத்துல சங்கடங்கள் தரக்கூடிய கேள்விகள் 3 இருக்கு. ஒன்று, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம வேலை தேடிக்கிட்டு இருக்க, இல்ல ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பையனை பார்த்து இன்னுமா வேலைக்கு போகாம இருக்க, சீக்கிரம் போப்பா, அப்பதான் அப்பா அம்மா கடன்லாம் அடைக்க முடியும் அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி. 2வது கேள்வி, கல்யாண வயசுல இருக்கிற ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்து இன்னுமா கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கீங்க, இன்னும் எத்தனை வயசு வரைக்கும் இப்படியே வச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்கிற கேள்வி. 3வது கேள்வி, கல்யாணமான ஒரு பொண்ணை பார்த்து இன்னுமா பிரெக்னென்ட் ஆகாம இருக்கீங்க அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி. இந்த 3 கேள்விகளும் அடுத்தவர்களை சங்கடப்படுத்தும்னு தெரிஞ்சுதான் நம்ம போய் கேட்கிறோம். நம்ம எப்ப தெரியுமா அதை கேட்க ஆரம்பிக்கிறோம்? நம்ம வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் நம்ம அதை கேட்க மாட்டோம். நம்ம வீட்டுல ஒரு பையன் வேலைக்கு போலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல கல்யாணம் வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது பக்கத்து வீட்டை பத்தி நம்ம கவலையே பட மாட்டோம். ஆனா நம்ம வீட்டுல இது ஒன்ஸ் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அப்பதான் நமக்கு பக்கத்து வீட்டுக்கார மேல உண்மையான அக்கறை வரும். அப்போ எப்படி இது இன்னும் நடக்காம இருக்குன்னு நம்ம அவனை போய் கேட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இங்க இருந்து கிளம்பியே போவோம். நமக்கு இறைவன் அதை சீக்கிரமாக நடத்தி கொடுத்துட்டானா அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும், அதுல நம்ம திருப்திப்படணும். முடிந்தால் இன்னும் அது நடக்காதவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம். அதை விட்டுட்டு அவர்களிடம் போய் கேள்வி கேட்பதால நமக்கு ஒரு நன்மையும் வரப்போறதில்லை. அது நமக்கு இருக்கிற பாவத்தை தான் சேர்த்து கொடுக்கும். அவர்கள் படுற கஷ்டம் இருக்கு, அவர்கள் நம்முடைய கேள்வியால் படக்கூடிய வேதனை நமக்கு இன்னும் அதிகமான சுமையை தான் தூக்கி கொடுக்கும். நான் என்ன கேட்கிறேன், இறைவன் நமக்கு ஒரு விஷயத்தை அருள் இருக்கான் அப்படின்னா அதை அவர்களுக்கு கொடுக்க மாட்டானா? தாமதமாகுதுன்னா அது அவர்களுக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் தயவு செய்து இப்படிப்பட்ட கேள்வியை நாம் தவிர்த்து கொள்வோம். அடுத்த வீட்டுக்கு போனா கூட இப்படி நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை அங்க பாக்குறோமா, அவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு வாருங்கள். சொல்லலனாலும் பரவாயில்ல, அங்க போகவே தேவையில்லை. நம்முடைய வீட்டிலிருந்து நம்ம அவர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சாலே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய அது பெரிய உதவி. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றுவோம். நன்றி.